அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஷோல வழக்கமா என்டர்டெயின்மெண்ட் அப்படின்ற டாபிக்ல சினிமா அது இதுன்னு நிறைய பேசுவோம். இது கொஞ்சம் சென்சிட்டிவான டாபிக். ஆனா இத பேசியே ஆகணும் அப்படின்ட்டு. அதாவது ஆண் சமூகம் அநியாயத்துக்கு தாக்கப்படுகிறதா? அப்படிங்கிற ஒரு கேள்வி 2 நாளா சமூக ஊடகங்கள்ல எழுந்துட்டு இருக்குது. அதுக்கு காரணம் ஒரு இன்சிடென்ட். கேரளால நடந்த ஒரு இன்சிடென்ட் நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. தீபக் அப்படிங்கிற 42 வயது ஆண் பேருந்துல போனபோது அவர் கூட்டமா இருக்கு பேருந்து. அதுல அவரு போயிட்டுருக்காரு. அப்ப அங்க இன்னொரு பெண் இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, நின்னுட்டுருக்கும்போது இவர் நிக்கிறாரு. அவருடைய இந்த முழங்கை இருக்கு இல்லையா? இந்த முழங்கை அவர்களுடைய பகுதியில, உடல் பகுதியில சில இடங்கள்ல படுறதாக அவங்க உணர்றாங்க. அத அவங்க வீடியோவா எடுத்து சோசியல் மீடியால பயங்கரமா அத போட்டு ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. அவர் மீது கடுமையான தனிமனித தாக்குதல் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வர ஆரம்பிக்குது. அதனால அவர் தன்னுடைய உயிரை மாய்த்துக்கிறாரு. அவமானம் தாங்காம. ஆனா அந்த வீடியோவை மீண்டும் மீண்டும் பார்த்ததில் பல்வேறு தரப்பினரும் சொல்லக்கூடிய கருத்து, பெண்கள் உட்பட சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா, அவர்கிட்ட எந்த இன்டென்ஷனும் இருந்த மாரி தெரியல. அந்த கூட்டம், அவர் இருந்த சூழ்நிலை, அந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா, தெரியாம தான் பட்டா மாரி தான் இருக்கு. அநியாயமா ஒரு உயிர் போயிருச்சே. உங்களுக்கு பிரச்சனைன்னா நீங்க வழக்காடு மன்றத்துல கூட குடுக்கலாமே. அத விட்டுட்டு நீங்க ஒரு சோசியல் மீடியா விஷயமா இத மாத்தி, ஒருத்தவங்களுடைய உயிர பறிக்கிற அளவுக்கு போறது நியாயமான்னுலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இது ரொம்ப ஒரு சென்சிட்டிவான சப்ஜெக்ட். ரொம்ப இப்படி பேசினாலும் தப்பா போயிடும், அப்படி பேசினாலும் தப்பா போயிடும் அப்படிங்கிற மாரி இருக்கக்கூடிய சூழல்ல, சரி நம்ம மரியாதைக்குரிய மூத்தவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி அவர்ட்டயே கேட்போம். வணக்கம். வணக்கம். சொல்லுங்க. இல்ல இது என்னன்னா, இந்த இன்சிடென்ட் வெரி அன்பார்ச்சுனேட். சரியா? இந்த இன்சிடென்ட்ட ஒட்டி கேரளா எப்படி ரியாக்ட் பண்ணுது? அட்டப்பெட்டி. எல்லாம் அட்டைப்பெட்டிய வச்சுக்கிட்டு பஸ்ல போய் உட்கார்ற மாரி, எல்லாரும் அப்படியே பெண்கள்னாலே அப்படியே இவங்க உடம்பு முழுக்க முள் உடைகளை போட்டுட்டு உட்கார்ற ஆமா, மாரி. அயர்ன் மேன் மாரி. இந்த மாரிலாம் இது மாரி நெறைய ரீல்ஸ், நெறைய இதெல்லாம் வருது. பயங்கர ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. ட்ரெண்டிங்கா வருது. சரியா? என்னுடைய கேள்வி என்ன தெரியுமா? இந்த அளவுக்கு இதுக்கு ரியாக்ட் பண்ண கேரளா, ஏன் நடிகைகள் தொடர்ந்து பாலியல் அ அ தொல்லைக்கு ஈடுபடுத்தப்பட்ட பொழுது, அதுவும் அங்க மிகப்பெரிய அளவுல முக்கியமான பொறுப்புகள்ல இருக்கக்கூடிய நபர்கள், அவங்களது அம்மான்னு நினைக்கிறேன் அவங்களுடைய அந்த அசோசியேஷன். அசோசியேஷன். அதில இருக்கக்கூடியவர்கள் ஒரு முன்னணி நடிகையா இருக்கக்கூடியவங்களுக்கு பாலியல் தொல்லை குடுத்த அந்த சமயத்தில, இதே மாரியே ரீல்ஸ் போடல நீங்க? இதே மாதிரியே நீங்க எரப்ட் பண்ணல? சரியா? ஓகே. எனக்கு ஒண்ணு புரியுது. என்னன்னா, எல்லா ஆண்களும் தவறு செய்கிறார்களா என்றால் கிடையாது. இப்ப கூட நம்ம ரீசென்ட்டா பார்த்திருப்போம். ஒரு பிரச்சனை வந்தது. இங்க கூட சின்மயி அப்படின்ட்டு அவங்க பார்த்தீங்கன்னா, உலகத்துல இருக்க எல்லா ஆண்களும் தப்பானவங்க தான். இத தொடர்ந்து தான் அவங்க போஸ்ட் போடுறாங்க ஆக்சுவலி. இல்லனாலும் அவங்க அப்படித்தான் பண்றாங்க. எல்லா ஆண்களும் தப்பானவங்க தான். அத எப்படி பார்க்குறீங்க? அவங்க அப்படிதான் அதான் சொல்றேன் நானு. இது ரொம்ப யூ கோ டூ தி எக்ஸ்ட்ரீம். சரியா? அப்படி கிடையாது. அவங்களே தவிர்த்து பேசியிருக்காங்க. யார் கஸ்தூரி பேசியிருக்காங்க. கடுமையா. ரொம்ப ரீசனபிளா அவங்க சொல்லியிருக்காங்க. விச் இஸ் ரைட். சரியா? அப்போ இங்க என்னன்னா, ஒரு பக்கம் ஒரு பிரச்சனை நடக்குது. ஆனா இந்த பிரச்சனை மட்டுமே தான் அப்படின்னு இல்ல. அது ஜெனரலைஸ் பண்ணி ஸ்வீப்பிங் ஜெனரலைசேஷன் அப்படிம்பாங்க. அதாவது இங்கிலீஷ்ல ஸ்வீப்பிங் ஜெனரலைசேஷன். அதாவது பொதுப்படையா எல்லாரையும் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு போறது. தப்பு. இல்லையா? இப்ப நான் கேரளாவை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, இதுக்கு நீங்க இவ்வளோ ரீல்ஸ் போடுறீங்கல்ல, இது இவ்வளோ பெரிய இதுவா ஆக்குறீங்கல்ல, அப்போ அதுலயும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆணாதிக்க மனப்பாவம் அதில ஒழிந்திருக்கிறது. ஏன்னா நீங்க அந்த என்டையர் இஷ்யூ நக்கல் பண்றீங்க. மனசாட்சியோட சொல்லுங்க. இங்க பேருந்துக்குள்ள போற பெண்கள் பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கப்படுறது இல்லையா? எவ்ரி சிங்கிள் வுமன் மைட் ஹேவ் ஃபேஸ்ட் அட் லீஸ்ட் ஒன் டைம் இன் தேர் லைஃப். இருப்பாங்கல்ல. இருக்குல்ல அப்போ. அது மட்டும் இல்ல. நீங்க பெரிய பெரிய அரசியல் கட்சிகளுடைய மகளிர் அணி கூட்டத்திலே நடக்குதுங்க இது. அதுவும் யாருக்கு நடக்குது தொல்லை? சாதாரண இருக்கிறவங்களுக்கு இல்ல. அங்க இருக்க பெண் காவல்துறை அதிகாரிக்கே நடக்குது. சரியா? இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். சரியா? அப்போ நீ அதை ட்ரிவியலைஸ் பண்ற. இட் இஸ் நாட் அக்செப்டபிள். சரியா? அப்போ இந்த சொசைட்டிக்குள்ள ஒரு டீப்பா என்ட்ரன்ஸ் ஆன ஒரு ஆணாதிக்க மனப்பான்மை இருக்கா? எடுத்துக்கலாமா அத? நீங்க எல்லா ஆண்களும் தவறானவர்களா? கண்டிப்பா கிடையாது. முக்கால்வாசி ஆண்கள் தவறானவர்கள் கிடையாது. ஆனா ஏதோ ஒரு இடத்துல பெண்கள் இப்படித்தான் பார்க்கப்படுகிறார்கள். எனக்கு சில கேள்விகள் இருக்குது. உங்க பாயிண்ட் நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்க. நான் வரேன். பெண்கள் இப்படித்தான் பார்க்கப்படுகிறார்கள். ஒரு போகப் பொருளாகத்தான் பார்க்கப்படுகிறார்கள். அப்படின்றத இந்த சொசைட்டி நார்மலைஸ் பண்ணிடுச்சு. எவ்வளோ திரைப்படங்களை நம்ம பார்க்குறோம். ஏதோ ஒரு 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 நடிகை இல்ல
இது ஒரு அழகிய பெண் பஸ்ஸில் வராங்க. ஏன் நம்ம பிரபுதேவாவுடைய சூப்பர் பாட்டு ஒன்று இருக்கு, ஊர்வசி ஊர்வசின்னு பாட்டு. எங்கே ஆரம்பிக்குது அது? பக்கத்து சீட்டில் பாட்டி உட்காந்து அப்போ என்ன அர்த்தம் அது? வயசான ஒரு இளம் பொண்ணு உட்காந்தா நல்லா இருக்கும். நல்லா இருக்கணும். அப்போ அது அப்ஜெக்டிஃபை பண்ணுற மாதிரி தானே, சரியா? அப்போ யூ ஆர் நார்மலைசிங் இட். இதை நீ வந்து நார்மலைஸ் பண்ணுற. ஒரு பெண் என்றால் அது ஒரு போகப் பொருள் அப்படின்றத நீ நார்மலைஸ் பண்ணி தான் நீ கொண்டு போகிற, சரியா? அப்படி இருக்கும் பொழுது இந்த சமூகம் செலக்டிவாக தான் ரியாக்ட் பண்ணுமா? அப்படி நம்ம சமூகத்தை பொத்தாம் பொதுவாக கடுமையாக தாக்குறத நான் முரண்படுறேன் உங்ககிட்ட. ஏன் அப்படின்னு சொல்கிறேன். ஒவ்வொரு முறையும் ஒரு ஒரு பெண்ணோ அல்லது ஒரு சிறுமியோ அல்லது ஒரு முதியவரோ ஒரு இந்த மாதிரியான வன்புணர்வுக்கோ தொல்லைக்கோ உட்படுத்தப்படும் போது ஒவ்வொரு ஆணும் அவன் வந்து அவனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு தங்கச்சியாவோ அக்காவாவோ மகளாவோ நினைச்சு குரல் கொடுத்து பல விஷயங்கள்ல போராடி நீதிமன்றத்துல போய் சண்டை போட்டு இன்னொரு ஆணுக்கு தண்டனை வாங்கி கொடுத்த ஆயிரம் உதாரணங்களை நம்ம இந்த சொல்ல முடியும். அப்படின்னும் போது இருங்க, பெண்களுக்கு பிரச்சனை அப்படின்னும் போது சக ஆண்களாக எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு எக்ஸ்ட்ரீமா போய் சப்போர்ட் பண்றதுக்கான இங்க ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்குது. அது நம்ம தவிர்க்கவே முடியாது, மறுக்கவே முடியாது. ஆனா 10ல் 2 கேஸா கூட இருக்கட்டும், ஆண் அப்பாவியா இருந்து அடி வாங்கிடுறான் பாருங்க, அவனுக்காக நீதி கேட்கறதுக்கோ அல்லது அவனை தனக்கு சாதகமாக இருக்கக்கூடிய இந்த சமூகமாகட்டும் சட்டங்களை ஆகட்டும் பயன்படுத்தி அவனை பலி கொடுப்பதோ பழி வாங்குவதோ அப்படிங்கிறது நடக்காம இருக்குதுன்னு நீங்க மறுக்க முடியாது, நடக்குது. அப்போ இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ்க்கு எத்தனை பெண்களுக்கு தண்டனை வாங்கி தரப்பட்டிருக்கிறது அப்படின்ற கேள்விக்கு பதில் இருக்கா? அதுதான் நான் சொல்றேன். நீங்க எப்படி பெண்களை வந்து அப்ஜெக்டிஃபை பண்றோமோ, ஒரு போக பொருளா கொண்டு வரோமோ, அது தப்புன்னு நான் சொல்றேன். அதே மாதிரி ஆண்களுக்கும் இருக்கக்கூடிய பெரிய ப்ரெஷர் என்ன தெரியுமா? ஆண்கள் என்றாலே சம்பாதிச்சுட்டு வர வேண்டியவன், இவன் வந்து குடும்பத்தை பார்த்து கொள்ள வேண்டியவன், இதுதான் ஆண்களுக்கு அழகு அப்படின்றது வந்து இட் இஸ் அ அன்ரிட்டன் லா, சரியா? எப்படி ஒரு பெண் வந்து இப்போ நீ நிறைய பேர் சொல்கிறாங்க, ஒரு பெண் வந்து சமையல் கட்டிற்கு அடிமையானவளா, சமையல் கட்டிலேருந்து வெளியில் வரக்கூடாதா அப்படின்ற கேள்வி கேட்குறோம்ல. அதே மாதிரி ஆண்களை யாராவது இது மாதிரி கேட்குறாங்களா? ஆண்கள் என்பவன் மட்டும்தான் அந்த குடும்பத்தை உழைச்சி வரணுமா? மற்றவங்க யாரும் உழைக்கக்கூடாதா, கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடாதா அப்படின்ற அந்த அந்த ஸோ அந்த ப்ரெஷர் வந்து ஆண்களுக்கு மேலேயும் இருக்குது. ஸோ நான் வந்து இதை வந்து என்னென்னா ஒரு ஒரு ஃபெமினிஸ்ட் மாதிரி நான் பேசலை, சரியா? நான் இங்கே என்ன சொல்ல வரேன், பெண்ணியவாதியெல்லாம் நான் பேசலை. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு சமூகம் ஒரு விஷயத்துக்கு எரப்ட் பண்ணுதில்ல, அதே சமூகத்தில் நடந்த இன்னொரு பிரச்சனை தானே இது. ஒரு முன்னணி நடிகைக்கு நடக்குதுங்க அது. ஒரு முன்னணி நடிகை கடத்தி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஈடுபடுத்தப்படுகிறார். எதற்காக ஈடுபடுத்தப்படுகிறார் என்றால், அவர் துணிச்சலாக சில கருத்துக்களை சொன்னார், இல்லை சில முடிவுகளை எடுத்தார் என்ற ஒரே காரணத்திற்காக அவர் அதை செய்யப்படுகிறார் என்கிற பொழுது இதே சமூகம் வாயை மூடி வேடிக்கை பார்த்ததில்லை. யாரும் பேசாம தான் செய்தியாச்சா? செய்தி மட்டும்தான் ஆனது. செய்தி ஆனதுக்கு அப்புறம் அந்த அந்த நபர்கள் முழுமையாக தண்டிக்கப்பட்டார்களா? கோர்ட்டுங்க, அதாங்க கோர்ட்டு. நீங்க தான் தண்டிக்கப்படல. இப்போ சிஸ்டம் நம்பர் நீங்க தானே சொல்லுவீங்க. ஆமாங்க, அந்த சிஸ்டம் சப்போஸ் சிஸ்டம் இஸ் கிவிங் an erroneous verdict ன்னு வைங்க. சிஸ்டம் இஸ் நாட் சிஸ்டம் இஸ் மேட் அப் ஆஃப் ஹியூமன்ஸ், சரியா? சிஸ்டமை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், பிகாஸ் நம்ம சிவில் சொசைட்டியில் வாழறோம், சரியா? அந்த சிஸ்டமில் இஃப் தேர் இஸ் அ ஃப்ளா அப்படின்னா யார் அதை வெளில எடுத்து சொல்லணும்? இதே சொசைட்டி தானே எடுத்து சொல்லணும். அப்போ நீ ஏன் ரீல்ஸ் போடலை? அப்போ நீ ஏன் வந்து இந்த அளவுக்கு இதை ட்ரெண்ட் பண்ணலை? வித்தியாசப்படுத்தி பார்க்கணும். நான் ஆர்கியூ பண்ணுறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. இப்போ ஒரு இன்சிடென்ட் சொன்னீங்கல்ல, ஒரு நடிகை சம்மந்தப்பட்ட விஷயம். ஒன்றும் இல்லைங்க, இருங்க, ஓகே. அந்த விஷயம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, பஸ்ஸில் போகிற ரோட்டில் போகிற காமன் பீப்புளுக்கு அன்றாட வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணுற அவனுடைய லைஃப் ஸ்டைலுக்கு, அது மிடில் கிளாஸோ லோவர் மிடில் கிளாஸோ அவனை நாளைக்கு வந்து அதை அட்டாக் பண்ணுறது வாய்ப்பு இல்லை. ஒரு குரூப்புக்குள்ளே நடந்த ஒரு விஷயம் அல்லது ஒரு கிரைம் வாட் எவர். ஆனால் இந்த பஸ் இன்சிடென்ட் இருக்குல்ல, இது நாளைக்கு எனக்கும் நடக்கலாம், நாளைக்கு நம்ம நண்பருக்கு நடக்கலாம் அப்படின்ற ஒரு அச்ச உணர்வு ஒன்றும் இல்லை. இங்கே இந்த இடத்துல வைக்கப்படுற ஆர்கியூமெண்ட்டை நீங்கள் பார்க்கணும். நீங்கள் உங்களுக்கு நடக்கிற பிரச்சனையை வாய்ஸ் அவுட் பண்ணாதீங்கன்ட்டு யாரும் சொல்லலை. வீடியோ கூட நீங்கள் எடுத்தீங்கல்ல, எடுத்து வச்சுக்கோங்க. அதை நீங்கள் சட்டப்படி போயிருந்தீங்கன்னா அவன் குற்றவாளியா இல்லையான்ட்டு உறுதிப்படுத்தப்பட்டு அவன் குற்றவாளியா இருந்தால் தண்டிக்கப்பட்டிருக்கலாமே. சரி, இப்போ நீங்கள் அதை பொதுவில் போட்டு இதை ஒரு பப்ளிசிட்டி மாதிரி பண்ணும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த இன்னசென்ட் உயிர் போயிடுச்சேன்னு. ஆமாம், இப்போ இந்த விஷயத்துலேயே பார்த்தீங்கன்னா இட் இஸ் பீங் செட் அவங்க ஃபேமிலி அவரை ப்ரெஷர் பண்ணதாகவும், அதை வந்து அவரால் அந்த ஸ்டிக்மாவை தாங்க முடியல. ஐ அக்ரி. பட் இந்த ஃபேமிலி ப்ரெஷர்லேயும் இந்த ஸ்டிக்மாவில் எத்தனை பெண்கள் இன்வால்வ்டாக இருப்பாங்க?
ஆப்வியஸா. ரைட்? எத்தனை ஆண்கள் இன்வால்வ்டாக இருந்திருப்பாங்க. அப்போது ஒட்டுமொத்தமாக இந்த சமூகத்தில் என்னென்னா, நம்ம ஏதோ ஒரு வீடியோ பார்க்குறோம், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை என்ன என்பதை யோசிப்பதற்கு கூட நமக்கு நேரம் கிடையாது, பொறுமை கிடையாது. நாம் ஒரு முடிவு வந்துடுறோம். இந்த இந்த வீடியோவை இப்படி பார்த்தோன்னா நம்ம முடிவுக்கு வந்துடுறோம். நீ வந்து இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் தெர் இஸ் அ ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம். என்னென்னா வி ஆர் செலக்டிவ். ஒரு விஷயத்தை எடுத்து நம்ம வந்து ட்ரெண்ட் பண்ணுறதுன்னு நினைக்கிறதும், ஒரு விஷயத்தை நம்ம வந்து அப்படியே கடந்து போகிறதும் அப்படின்னு இருக்கு இல்லையா? இதில் நாம தான் வந்து ரொம்ப செலக்டிவாக இருப்போம். We are not selective. We voice always we voice for கிடையாது. women. வேணாம், எப்படி நம்ம வாய்ஸ் பண்ணோம்? இந்த இந்த அந்த அம்மான்ற அந்த அசோசியேஷன் நடக்கக்கூடிய இந்த அத்துமீறல் அப்பட்டமாக காமன் பீப்புளுக்கு நடந்த பிரச்சனைகளை பத்தி நம்ம பேசுவோம். ஏங்க அவங்களுக்கு தமிழ்நாட்டுல இப்ப கோயம்புத்தூர்ல அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இப்போ இலைட்டாக இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்கலாம்? இலைட்டா இருக்கிறவங்களுக்காகவும் சமூகம் குரல் கொடுக்காமலாம் எங்கே கொடுத்துச்சு? இப்படி கொடுக்கலன்னு நம்ம எப்படிங்க சொல்றோம்? ஆமாங்க, கொடுக்கலங்க. இதே மாதிரி ட்ரெண்ட் ஆகலையே. இதே மாதிரி நீங்கள் இந்த சமூகம் ட்ரெண்ட் பண்ணலையே. அப்போது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆணாதிக்க மனபாவத்தை யோசிச்சு பாருங்க. சரியா? இப் ஐ அக்ரி. சரியா? இன்றைக்கி வந்து ஒரு ஒரு இப்போ கூட நார்த்தில் ஒரு ஒரு சூசைட் பண்ணிக்கிட்டான் ஒருத்தர், தற்கொலை பண்ணிக்கிட்டான் ஒருத்தர். என்னன்னா அவன் வந்து கொடுமை, அவன் ஒய்ஃபோட கொடுமை தாங்க முடியல, அவங்க ஒய்ஃப் வந்து வீடியோ போட்டு தற்கொலை ரொம்ப பண்ணி லென்த்தியா ஆனாலுமே சரியா? நடக்கல அதுக்கப்புறம். எஸ், சீரியஸ் ப்ராப்ளம். சரியா? பெண்கள் வந்து எப்படி அவங்களுக்கு பாதுகாப்புக்காக கொடுக்கப்படுகின்ற சட்டத்தை வந்து அவங்க தவறாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்றது வந்து உண்மையாகவே சீரியஸ் இஷ்யூ. இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ ரீசெண்டாக இதில் கர்நாடகா ஹைகோர்ட்டில் காரி துப்பியிருக்கார் ஒரு நீதியரசர். பம்பிள் அப்படின்னு ஒரு சோஷியல் மீடியா போர்ட்டல். சரியா? அதில் ட்விட்டர் மாதிரி, ட்விட்டர் ஃபேஸ்புக் மாதிரி பம்பிள் அப்படின்னு மோஸ்ட்லி டேட்டிங் ஆப் இந்த மாதிரி இருக்கவங்க தான் அதில் வராங்க. அந்த மாதிரி ஆப் தான். சரியா? ஒரு பெண் ஒரு ஆணை சந்திக்கிறார். இந்த பெண்ணும் ஆணும் சேர்ந்து இவங்க ரூம் போடுறாங்க. ஓகே, ரூம் போட்டு சந்தோஷமாக இருக்காங்க. சரியா? இருந்து அடுத்த நாள் காலையில் அந்த பெண் வந்து போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க போலீஸ் ஸ்டேஷனில். இவர் என்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என்ற ஆசை காண்பித்து என்னை மோசம் செய்து விட்டார் அப்படின்னு. இந்த விவகாரம் கோர்ட்டுக்கு போகுது. கோர்ட்டில் நீதியரசர் பார்க்குறாரு, இந்த கேஸ் தான் நான் பார்த்துருக்கேன், வா 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 ப்ளீஸ் கம் அப்படின்றார். பம்பிள் கேஸ் ப்ளீஸ் பிரிங் இட் அப்படின்றார் நீதியரசர். ஆமாம், இதை நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்றார். கேட்குறாரு, இது எப்படி நியாயம்னு கேட்குறாரு. ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் பொது இசைவில் ஒரு டேட்டிங் ஆப்பில் மீட் பண்ணுறாங்க. 2 பேரும் சேர்ந்து ஓயோவில் ரூம் போடுறாங்க. 2 பேரும் சேர்ந்து ஓயோவில் ரூம் போட்டு 2 பேரும் சந்தோஷமாக இருந்துட்டு அடுத்த நாள் காலையில் அந்த பெண் மட்டும் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குது அப்படின்னா என்னன்னு எடுத்துக்கிறது? அதுதான் ஒருவேளை அந்த பெண் இப்போ இதில் வந்து என்ன என்ன சிக்கல், நடைமுறை சிக்கல் தெரியுமா? நீங்கள் ரூம் போட்டு அங்கே உள்ள பொது இசையுடன் நீங்கள் உறவு கொள்கிறீங்க. ரைட்? நான் ஒரு புக்கு படித்தேன். இந்த புக்கோடைய பேர் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மேலே அப்படின்னு இருக்கும் இந்த புக்கோடைய பேர். சரியா? வாட் இஸ் டெஃபினிஷன்? சேனலுக்கு ஸ்ட்ரைக் வந்திருப்பது, நீங்கள் ஏதோ தப்பான விஷயத்தை சொல்லி கொடுங்க. இல்லை இல்லை, என்ன என்ன அதெல்லாம் என்ன டெஃபினிஷன் ஆஃப் அப்படின்னு. அப்போ என்னென்னா தன்னுடைய இசைவுக்கு எதிராக புணர்தல். ஆமாம் அப்படின்றது. ஓகே, அப்போது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்மளுடைய உடலுக்குள்ளே பாய்ந்திருக்க வேண்டும் நம்மளுடைய இசைவுக்கு எதிராக அப்படின்றது தான் அதோடைய டெஃபினிஷன். சரியா? இப்போது நீங்கள் அந்த இடத்துல அந்த பெண் வந்து சாஃப்ட் செக்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு விருப்பப்பட்டிருக்கலாம், ஹார்ட் செக்ஸ்க்கு விருப்பப்படாமல் இருந்திருக்கலாம், இதையும் கட்டாயப்படுத்திருக்கலாம். நமக்கு இது எதுவுமே தெரியாது. ஜட்ஜ் என்ன எடுக்கிறார் முடிவு? 2 கன்சல்டிங் அடல்ட், 2 பேரும் வந்து பொது இசையுடன் சட்டப்பூர்வமாக நீங்கள் வயதுக்கு வந்து விட்டீர்கள் அப்படின்ற ஒரு நிலையில் 2 பேரும் பொது இசைவுடன் ஒரு அறைக்கு போகிறீங்க. 2 பேரும் வந்து உறவில் இருக்கிறீர்கள் அப்படிங்கும் பொழுது அடுத்த நாள் காலையில் திருமணம் என்று செய்து கொள்கிறேன் என்று சொல்லி என்னை ஏமாற்றி விட்டான்ற சட்டத்திற்கு நீ வந்து இந்த வழக்கை நீ போடுவேன்னா என்னென்னு எடுத்துக்கிறது? செஞ்சு விட்டாரு, கிழிச்சிட்டாரு, கிழிச்சிட்டு அங்கே எடுத்துக்கு போட்டார் அந்த ஃபைல். இதுதான் நான் எதிர்பார்த்து கொண்டு வா அந்த ஃபைல். இதுக்கு நீ எப்படி நீ வந்து கேட்கலாம்? இதுக்கு இவங்க நிவாரணம் கேட்குறது அவனை வந்து கைது பண்ணணும். அதுவும் எதுவும் கேஸில் பாலியல் பலாத்கார கேஸில் கைது பண்ணணும் அப்படின்னு கேட்குறது, அவனை 7 ஆண்டு உள்ளதுக்கு போடு, 10 ஆண்டு உள்ளதுக்கு போடுன்றது இது எந்த விதத்தில் நியாயம்? ஸோ இது சொசைட்டியில் இதெல்லாமே இந்த எல்லா கொடுமையான விஷயங்களும் இருக்குது, இல்லைன்னு நான் மறுக்கலை. சரியா? ஆனால் நான் கேட்குறது என்னன்னா, இது எல்லாமே வந்து எவ்வளோ தூரம் நடக்குது? என்ன சொல்கிறது, ப்ரிபாண்டரன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ப்ரிபாண்டரன்ஸ்னால் எவ்வளோ நடக்குது, எந்த பக்கம் நிறைய நடக்குது.
இப்போ இந்த இந்த நபர் வந்து இறந்து போயிட்டார், நெக்லஸ் வந்து இறந்து போய் ப்ரிபாண்டரன்ஸ் ஆஃப் பாசிபிலிட்டின்னு இருக்கு இல்லையா? அப்போது இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுடைய எவ்வளோ விஷயங்கள் இந்த மாதிரி நடக்குது, எவ்வளோ விஷயங்கள் இந்த மாதிரி நடக்குது. பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த மாதிரி பொது போக்குவரத்து பயன்படுத்தக்கூடிய பெண்களுக்கு நடக்கக்கூடிய வன்முறைகள், அந்த மாதிரி ஒரு பெண் வந்து ஃபோட்டோ வீடியோ எடுத்து போட்டு ஒரு ஆண் வந்து பாதிக்கப்பட்டு அவர் வந்து தன்னையே மாய்த்து கொள்ளக்கூடிய சம்பவங்கள். இப்போ இது ரெண்டும் எடுத்துக்கோங்க, எவ்வளோ நடக்குது? பேலன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டிஸ் எடுத்து பாருங்கள். இது அதிகம், இது குறைவு, சரியா? ஆனால் இந்த சமூகம் இதுக்கு பெருசாக ரியாக்ட் பண்ணுறது கிடையாது. இதுக்கு மிகப்பெரிய அளவில் ரியாக்ட் பண்ணுது, ட்ரெண்டு பண்ணுது. அப்போ இங்கே தான் நம்மளுடைய கேள்வி என்ன வருது அப்படின்னா, இதே கேரளா, அதுவும் நிறைய படித்தவர்கள் இருக்கக்கூடிய ஒரு சமூகமாக மாறுதட்டி கொள்ளக்கூடிய ஒரு சமூகம். அவங்களுடைய திரைப்படங்களே பார்த்தீங்கன்னாக்கா கலை உணர்வுடன் வரக்கூடிய திரைப்படங்கள், சும்மா மசாலா மூவியாக மட்டும் இருக்காது, கலை உணர்வுடன் வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 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 சொசைட்டி. நாங்கள் அதிகப்படியான, நாட்டிலேயே அதிகப்படியான படித்தவர்களை கொண்ட ஒரு சொசைட்டியாக நாங்கள் இருக்கிறோம்னு சொல்லக்கூடிய ஒரு சொசைட்டி இதை ட்ரெண்ட் பண்ணுறல்ல. அதே மாதிரி தான் நீங்கள் அந்த விஷயத்தையும் ட்ரெண்ட் பண்ணிக்கணும். அதை நீ பண்ணலை. நீங்கள் அதுக்கு என்ன காரணம் சொல்கிறீங்கன்னா, அது எங்கேயோ ஒரு இலைட்டில் தான் நடக்குது, நம்ம எல்லாரும் மத்தியும் நடக்கல. இலைட்லேயே இப்படி நடக்குதுன்னா இங்கே எவ்வளோ நடக்கும்? அப்போ அது தெரியாமல் போகுதுன்னு எடுத்துக்கலாமா? இப்படி நடக்கிறத நம்ம வந்து உண்மையிலேயே செய்தியானதுக்கப்புறம் பேசாமல் இருக்கமாங்க. ஒவ்வொரு இன்சிடெண்ட்டாக கூட எடுத்துக்கலாம். நம்ம அண்ணா பல்கலைக்கழகத்திலிருந்து கோயம்புத்தூர் இஷ்யூலேருந்து பேசுகிறதெல்லாம் யாருங்க? லேடிஸ் மட்டுமா பேசுகிறாங்க? அது கரெக்டு. நான் சமூகத்தை ஒட்டுமொத்தமாக கேட்குறேன். நான் ஆண்கள் பெண்கள் பிரித்து பார்க்கல. நம்மளும் சமூகத்தில் ஒட்டுமொத்தமான சமூகமாக நான் கேட்குறது என்னென்னா, நீ ஒரு அட்டைப்பெட்டியை வச்சு இப்படி நீ இது பண்ணுறல, ஏன் இதே மாதிரி அம்மா அப்படின்ற அந்த ஒரு இது இருக்கு இல்லையா, அசோசியேஷன், சினி அசோசியேஷன் இப்படிலாம் பண்ணது ஏன் ட்ரெண்ட் பண்ணலை? ஓகே, ஏன் பண்ணலை? ஏன்னா உன்னுடைய ஆழ் மனசுக்குள்ளே என்னன்னா, இவன் பெரிய நடிகனாக இருந்தால் அவன் செய்ய தான் செய்வான். நீங்களே சொல்கிறீங்கல்ல, அவங்க லைட்டிங்க அவங்களுக்குள்ள என்னென்ன பண்ணிப்பாங்கன்னு. அப்போது இதை கடந்து போகிறீங்க. நான் அப்படி சொல்லலை. அப்புறம் நீங்கள் அதை வேறு மாதிரி மிஸ்இன்டர்பிரட் பண்ணுறீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இவனுக்கு அன்றாட வாழ்க்கையில் நடக்கிற விஷயம் அதிகமாக கனெக்ட் ஆகுதுன்னு நான் சொல்ல வரேன். அதை நான் நியாயப்படுத்தலை, அதை நான் நார்மலைஸ் பண்ணல. நம்மள மாதிரி சாதாரண மக்களுக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்க, இவங்க எல்லாம் ஸ்டாருங்க, சரியா? இவங்களுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்குது, சரியா? இந்த சமூகத்திற்கு ஐக்கானாக இருக்கக்கூடியவர்கள், தெரிஞ்சோ தெரியாமலையோ, பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றதை விட்டுருங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றதை விட்டுருங்க, சரியா? உண்மையான ஒரு விஷயம், மருத்துவர் ராமதாஸ் சொன்ன ஒரு விஷயத்தை யாரும் மறுக்க முடியாது, சரியா? அதை ரஜினிகாந்தே ஏற்றுக்கிறார், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே அதை ஏற்றுக்கிறார். அவர் தூக்கி போட்டு சிகரெட் பிடிக்கிறத பார்த்து சின்ன சின்ன பசங்க, இன்க்ளூடிங் மீ, சின்ன சின்ன பசங்க அந்த இதை ட்ரை பண்ணியிருக்காங்களா இல்லையா? பேப்பர் சுருட்டி, சின்ன பசங்க என்ன, தேக்கு இலை, தேக்கு தோப்பு இருக்கும் நம்ம ஊர்ல, அதுல தேக்கு இலைய, காஞ்ச இலையை சுருட்டி பத்த வச்ச அனுபவங்கள்லாம் இருக்கு. 5வது 4வது படிக்கும் போதே இருக்கு இல்லையா? அப்போ நீ வந்து உனக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கு இல்லையா? நீ அதை பண்ணும்பொழுது நீ அதை வந்து எப்படி கொண்டு போகிற தெரியுமா? இதுதான் நான் ஆம்பளை, நான் அதை செய்வேன் அப்படின்ற ஒரு 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 பாடி லாங்குவேஜ் தானே நீ பரப்புற, சரியா? அந்த இடத்துல தான் நான் சொல்கிறேன், உனக்கு கூடுதல் பொறுப்பு இருக்குது. இங்கே நடக்குதுன்னா அதை கூடுதலாக பனிஷ் பண்ணணும், சரியா? இப்போ நீங்கள் இங்கே நடக்குது இல்லையா, இதை நம்ம கேள்வி கேட்குறோம் இல்லையா? ஆமாம், ஒரு பஸ்ஸில் போகும்போது எப்படிங்க இந்த மாதிரி பண்ணலாம், இது தப்பு இல்லையாங்க? உரசுறது, பஸ்ஸில் போகும்போது உரசுறது, பின்னாடி இடிக்கிறது, பெண்களுக்கு இல்லை ஆண்களுக்கே வருது நிறைய. சரி, தனக்கு சாதகமாக தன்னுடைய பாதுகாப்புக்காக வழங்கப்பட்டிருக்கிற சட்டங்களை நாம் எக்காரணத்து கொண்டும் தவறாக பயன்படுத்திவிடக்கூடாது அப்படிங்கிற அச்சம் எப்பொழுதுதான் அவர்களுக்கு ஏற்பட போகிறது. அதை ஏற்படுத்துவதற்கு இந்த சமூகமும் இந்த சட்டங்களும் என்ன செய்ய போகிறது? இது ஒரு பிரச்சனை இருக்கு பிரேக்குமார். எப்படிங்க இப்படின்ட்டு போக முடியும்? நான் சொல்றேன் என்னன்னு, ஒரு வரதட்சணை, அதுல இப்ப வர வரதட்சணை குற்றச்சாட்டுகள்ல எத்தனை உண்மை எத்தனை பொய் அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். நீங்க ஒண்ணும் இல்ல, நீங்க ஒரு வாத்தியாரு நல்லா படி ஒழுங்கா படின்னு சொல்லி ஒரு கோபமாவோ ஏதாவது பேசிட்டாருன்னா அந்த வாத்தியார் மேல வரக்கூடிய குற்றச்சாட்டுகள்ல எத்தனை உண்மை எத்தனை பொய் அப்படிங்கிறது தெரியும். ஒன்னு நான் சொல்றேன், காதலிக்க மறுக்கிற பெண்ணை இவன் ஆசிட் ஊத்துறான், இந்த மாதிரியான செயல்களை செய்யறான், எவ்வளவு கேடுகெட்ட செயல், அது அருவருப்பான செயல், நம்ம எல்லாருமே கண்டிக்கிறோம். காதலிக்க மறுக்கிற ஆணை இதுவும் இருக்கதாங்க செய்யுது. ஃபிளர்ட் பண்ணி பார்ப்பாங்க, மெசேஜ் பண்ணி பார்ப்பாங்க, டெக்ஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அவன் சம்டைம்ஸ் டீச்சரா இருப்பான், ப்ரொஃபஸரா இருப்பான். பட் அவன் வந்து அந்த இடத்துல அவன் ப்ரொஃபஷனலா இருக்கணும், இதை நம்ம பண்ணக்கூடாதுன்னு நினைச்சு ஒழுங்கா இருக்க ஆசைப்படுறதுனால பலி கொடுக்கப்பட்டவனும் இருக்காங்க. இதை நம்ம 1 2 சொல்லக்கூடாதுங்க, சொல்ல முடியாது.
நிறைய பேர் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வட்டாரத்திலே பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள்லாம் இல்லை இருக்காங்க. இருக்காங்க. நான் இன்னொன்று சொல்கிறேன் உங்களுக்கு. வேலை செய்யற இடத்துல. உண்மைதான். நான் இன்னொன்று சொல்கிறேன். போக்சோ எடுத்துக்கோங்க. இந்த போக்சோன்றது எப்படிலாம் பயன்படுத்துகிறாங்கன்றத பாருங்க. நான் லைவ் கேசஸை பார்த்துருக்கேன். ஏன்னா நான் வந்து புழலில் இருந்தேன். ஒரு 8 மாதங்கள் நான் இருந்த பொழுது பார்த்தீங்கன்னாக்கா என் கூட இருந்தவங்க வந்து போக்சோவில் இருந்தவங்க நிறைய பேர். அவங்களாம் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அவங்க சொல்கிறதெல்லாம் ஃபேஸ் வேல்யூ எடுத்துக்க போகிறது இல்லை. வைங்க எல்லாரும் சொல்ல உள்ளே இருக்கிறவன் என்ன சொல்லுவான், நான் நிரபராதின்னு சொல்லுவாங்க. சரியா? அதனால் அதை அப்படியே நம்ம வந்து ஃபேஸ் வேல்யூவில் எடுக்க போகிறது இல்லை. பட் இருந்தாலும் ஒரு அப்சர்வேஷன். நான் புரிந்து கொண்டது என்னன்னாக்கா பெருவாரியான வழக்குகள் புட்டம். சரியா? அதாவது தங்களுடைய வன்மத்தை தீர்த்துக் கொள்வதற்காக அதை பயன்படுத்துகிறாங்க. ஒரு சட்டம் கொண்டு வரும். எதுக்கு கொண்டு வரும்? ஒரு சட்டத்தை ஏன் நம்ம கொண்டு வரோம்? பாதுகாப்பு அப்படின்றத வழங்க வேண்டியது ஒரு அரசாங்கத்துடைய கடமை. ஒரு சொசைட்டியில் பாதுகாப்புன்னு வழங்க வேண்டியது ஒரு அரசாங்கத்துடைய கடமை. இப்போ வல்னரபிளாக இருக்கக்கூடியவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பெண்கள் இருக்காங்க. இல்லைன்னா மறுக்க முடியாது. சரியா? அப்படி இருக்கும் பொழுது இந்த வல்னரபிலிட்டியை நம்ம வந்து பாதுகாக்கணும். அவங்களுடைய பாதுகாப்பை நம்ம வந்து ஸ்திரப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் அந்த சட்டத்தை நம்ம கொண்டு வரோம். பட் அந்த சட்டம் வந்து முறைகேடாக பயன்படுத்தப்படுது. இல்லைன்னா மறுக்கலை. ஆனால் நான் என்ன கேட்குறீங்கன்னா, சட்டத்தை யார் கொண்டு வராங்களோ அவங்க தான் இந்த முறைகேடுகள் இருக்கு இல்லையா, முறைகேடாக பயன்படுத்துகிறாங்க இல்லையா, இதை குறைப்பதற்கு என்னென்ன செய்யணுமோ அதை செய்யணும். அதுதான் இன்னைக்கு டிஸ்கஷன் பண்ண வேண்டிய பாயிண்ட். அதை தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து ஒரு போக்சோ தவறாக பயன்படுத்தப்படுகிறது. சரியா? இதுக்காக நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவோம் பிசிஆர். அடுத்து நான் தான் சொல்ல வந்தேன். இப்போது நான் ஆங்கிலத்தில் ஒன்று சொல்லுவாங்க, வி டோன்ட் த்ரோ தி பேபி அலாங் வித் பாத் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு குழந்தையை குளிப்பாட்டிட்டு தண்ணியை தான் வெளில கொட்டுவோம், குழந்தையும் சேர்த்து வெள்ளத்துக்கு போடுவோம். போட முடியாது. அப்போ இந்த சட்டத்தை நீங்கள் தூக்கி கடாசம் கண்டிப்பாக போட முடியாது. இந்த சட்டம் அவசியம். சரியா? தண்டனையை கூட இன்னும் கடுமையாக்கணும்ன்ற நான். இப்போ நிர்பயா சட்டம்னு இருக்கு இல்லையா, இது அவசியம். ஏன் நிர்பயா சட்டம் அவசியம்னா, இங்கே வந்து குழந்தைகள், சிறார்கள், இவர்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அப்படின்றது அதிகமாக இருக்குது. அப்படின்னும் பொழுது இது கடுமையான தண்டனைகள் கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்குது. அப்படின்றதுனால தான் அந்த ஆக்டை கொண்டு வராங்க, நிர்பயா ஆக்டை கொண்டு வந்தாங்க. ஸோ இதெல்லாமே நான் இல்லைன்னு நம்ம சொல்ல போகிறது இல்லை. ஆனால் இந்த சட்டத்தை அமல்படுத்தக்கூடியதில் இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்கள் இருக்குது பாருங்கள். இதை அட்ரஸ் பண்ணுங்கன்னு நம்ம சொல்கிறோம். இது நம்ம அரசாங்கத்தின் மீது நம்ம வந்து இந்த பொறுப்பை கொடுக்குறோம். என்னென்னா நீங்கள் அட்ரஸ் பண்ணுங்கள். இங்கொன்றும் அங்கொன்றுமாக நடக்கக்கூடிய பிரச்சனைகளை மட்டுமே பூதாகாரமாக பேசி அது ட்ரெண்டு பண்ணுறதுனால மட்டும் இதுக்கு தீர்வு வரப்போகிறது இல்லை. நான் என்ன சொல்ல வரேன், இந்த சட்டத்தில் இவ்வளோ இருக்குது. போக்சோவில் நீ எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70% பொய் குற்றச்சாட்டுகள் அப்படின்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. நான் சொல்லலை, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. அதே மாதிரி அதில் இன்னொரு பிரச்சனையும் இருக்குது, கன்விக்ஷன் ரேட் ரொம்ப குறைவாக இருக்குது. இப்போ ஏன் கன்விக்ஷன் ரேட் குறைவாக இருக்குன்னா, பொய் குற்றச்சாட்டுனால மட்டும் கிடையாது, சாட்சிகள் மிரட்டப்படுகிறார்கள். உத்தரப்பிரதேசம் நம்ம பார்க்குறோம், ஒரு பாலியல் பலாத்காரம் வழக்கில் அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்க போன தந்தை அவர் கொலை செய்யப்படுகிறார். அந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா விடுவிக்கப்படுகிறார். சரியா? ஏன்னா சாட்சிகள் பயமுறுத்தப்படுகிறார்கள். இப்படி நிறைய விஷயங்களையும் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோம். ஒரு கேஸில் ஒரு குழந்தை இந்த மாதிரியான ஒரு பலாத்காரத்துக்கு ஈடுபடப்பட்டிருக்கு அப்படின்றது கம்ப்ளைண்ட் பண்ண போன பெற்றோர் காவல்துறையினாலே, அது பெண் காவல்துறையினாலே தாக்கப்பட்டார் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். சரியா? ஸோ இதெல்லாம் அதனால் நான் வந்து அதான் நான் சொல்கிறேன், எங்கே இந்த பக்கம் வந்து பொதுப்படையாக நம்ம சொல்லக்கூடாதுன்றோம், இந்த பக்கமும் நான் சொல்கிறேன், இந்த பொதுப்படையாக இந்த சட்டங்கள் எல்லாம் வந்து சரியாகத்தான் பயன்படுத்தப்படுகின்றனவா என்றால் இல்லை. அது பிசிஆர் சட்டமாக இருக்கட்டும், இல்லை போக்சோ சட்டமாக இருக்கட்டும், இல்லை இந்த வரதட்சணை சட்டங்களாக இருக்கட்டும், இதெல்லாமே இன்ஃபேக்ட் ஆண்களுக்கு உரிமைகள் நிறைய இடங்களில் மறுக்கப்படுகிறது. நீங்கள் பெண்களுக்காக வரிந்து கட்டி கொண்டு வந்து பேசக்கூடியவர்கள் எத்தனை பேர் வந்து ஒரு ஆணுக்காக வரிந்து கட்டி கொண்டு வந்து பேசுவார்கள் என்றால் மிக மிக குறைவு. சரியா? ஆண்களுக்கான உரிமை அப்படின்றது பறிக்கப்படுகிறது. நான் திருப்பி சொல்கிறேனே, ஆண்களுக்கு இருக்கக்கூடிய ப்ரெஷர் யாருமே அதை பேச மாட்டேங்கிறாங்க. பெண்களுக்கு இருக்கக்கூடிய ப்ரெஷர் எல்லாரும் பேசுகிறாங்க. ஐ அக்ரி. சரியா? பெண் ஏன், அவளும் பெண் தானே, அவளேன் இதிலே இருக்கணும், அது என்ன அடுப்பங்கரையிலே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடியது எந்த அளவுக்கு உண்மையோ, ஏன் ஒரு ஆண் மட்டுமே உழைத்து சம்பாதித்து ஒரு குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற சுமையை ஆண்கள் மீது மட்டும் போடுகிறீர்கள் அப்படின்ற கேள்வியும் வருது இல்லை? இன்றைக்கி நான் பார்க்குறேன், நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, ஒரு மகப்பேறு காலத்தில் இருக்கக்கூடிய பெண்ணுக்கு வந்து ஆண் வந்து லீவு போட்டு அவங்களுக்கும் லீவ் தராங்க. அவங்க வந்து குழந்தை வளர்ப்பில் வந்து அவங்களும் வந்து அந்த குழந்தையை வந்து பார்த்துக்கிறதுல, கை குழந்தையாக இருக்கும் பொழுது இல்லை ஜஸ்ட் டெலிவர்ட் பேபியாக இருக்கும்போது அவங்கள பார்த்துக்கிறதுல ஆண்களுடைய பங்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, கொண்டு வராங்க இல்லையா? அதே மாதிரி குடும்ப சுமையை
பகிர்ந்து கொள்வதில் பொருளாதார ரீதியாக பகிர்ந்து கொள்வது அப்படின்றதுல பெண்களுக்கும் எவ்வளவு இருக்குது, எவ்வளோ பெண்கள் அதில் பங்கேற்கிறாங்க அப்படின்றத எடுக்க சொல்லுங்கள். எடுக்க சொல்லுங்கள். நீங்கள் ஒரு சர்வே சென்சஸ் எடுக்க சொல்லுங்கள். புரியுது. எனக்கு தெரிந்து 20-30% பெண்கள் பங்கேற்பாங்க. 70% பெண்கள் பங்கேற்பதில்லை. இப்போ நீங்கள் சொல்லலாம் அவங்க குடும்ப சுமையை வந்து வேறு விதத்தில் அவங்க பார்த்துக்கிறாங்கன்ட்டு. அப்போ புரிஞ்சுக்கிறீங்கல்ல, ஆண்களுக்கு என்று சில பொறுப்புகள் இருக்குது, பியர் ப்ரெஷர் இருக்குது. பெண்களுக்கு என்று சில பியர் ப்ரெஷர் இருக்குது. 2 பேருக்குமே இருக்குது ப்ரெஷர். இதை புரிஞ்சுக்கணும். நம்ம சமூகம் என்ன பண்ணுதுன்னா, ஆணும் பெண்ணும் சமம், இதுவே தவறான வாதம். எப்படி 2 சமமாக முடியும்? இவங்களுடைய ரோல் ஒன்று, இவங்களுடைய ரோலே தனி, இவங்களோட ரோல் தனி. 2ம் வந்து மதிக்கப்பட வேண்டும் நீ சொல்லு, அதை நான் ஏற்றுக்கிறேன். ஆண்களுக்கான ரோலை மதிக்கணும், பெண்களுக்கான ரோலை மதிக்கணும். 2 எப்படி சமமாக முடியும்? பெண்கள் செய்யக்கூடிய எல்லா வேலையும் ஆண்கள் செய்ய முடியுமா? முடியாது. ஆண்கள் செய்யக்கூடிய எல்லா வேலையும் பெண்கள் செய்ய முடியுமா? சத்தியமாக முடியாது. முடியாது. யதார்த்தத்தை ஒத்துக்கோ. இதுதான் உண்மை. இந்த இடத்துல எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது டக்குன்னு. கறி வெட்டுறாங்க, போய் கோல் மைனிங் பண்ணுறான்ல, நிலக்கரி சுரங்கங்களில் வேலை செய்கிறான்ல, உயிரை பணையம் வச்சு வேலை செய்கிறாங்களே, எத்தனை பெண்கள் அங்கே இருக்காங்க? 2% கூட இருக்க மாட்டாங்க. இல்லை, ஒரு டிபேட் டக்குன்னு ஞாபகம் வருது. கோபிநாத்ன்னு தான் நினைக்கிறேன். பொதுவாகவே ஆண்களை கொஞ்சம் ரொம்ப அட்டாக் பண்ணி விடுவாங்க இந்த மாதிரி டிபேட் நடக்கிற விஷயங்கள்ல. அதில் என்னென்னா, ஒரு பையன் ஆனால் கொஞ்சம் அவன் கொஞ்சம் லூசுத்தனமாக தான் பேசுகிறான். கொஞ்சம் மேல் ஈகோ அதிகம் அவனுக்கு வச்சு பேசிகிட்டு இருக்கான். ஆப்போசிட்டில் ஒரு பொண்ணு, நான் அடிச்சிருவேன் அரைஞ்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி இவன் ஏதோ பேசுகிறான். உடனே அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா, நான் வரேன் அப்படின்னு சொல்லி, ஏன்னா நான் கராத்தே நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன், என்ன பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, பார்த்துட்றான் அப்படின்ட்டு அவனும் அப்படியே வரான். அப்போ கோபிநாத் சொல்கிறாரு, டேய் ஒரு ரவுண்டு கூட தாங்க மாட்டேடா அப்படின்ட்டு. ஸோ இது மூலமாக என்ன சொல்ல வராங்கன்னா, ஃபிசிக்கலி ஈக்குவலி ஸ்ட்ராங்கர் தான், அடிச்சு போடுவாங்க அப்படின்ட்டு. ஆனால் இஃப் யூ வாண்ட் டு கம்பேர், நீங்கள் வந்து இப்போ விமனில் கராத்தே கற்றுக்கிட்ட ஒருத்தங்களை மென்னில் கராத்தே கற்றுக்கிட்ட ஒருத்தங்க கூட நீ கம்பேர் பண்ணு. கரெக்டு இல்லையா? ஏங்க உமன் கிரிக்கெட்டுக்கு பவுண்டரி லைன் 55 மீட்டர் இருக்குது, மென் கிரிக்கெட்டுக்கு பவுண்டரி லைன் 70 மீட்டர் இருக்குது. ரன்னிங்ல இருந்து ஏன் ஒன்னா ஓட விடு. ஒத்துக்க வேண்டிய விஷயங்களை சிலது ஒத்துட்டு தான் ஆகணும். woman goes through labor pain, a man cannot go through it. ஆமா, சரியா? பட் அதே மாதிரி the kind of societal pressure that man goes through, a woman doesn't go through. சரியா? அதே மாதிரி ஆம்பளைங்கிற காரணத்துக்காகவே பண்ணாலும் பண்ணிருப்பா அப்படின்னு குத்து மதிப்பா போட்டு குத்துறது இருக்குது இல்ல. சைக்கிளும் காரும் வந்து மோதிருச்சுனாலே காரம் தான் குற்றவாளின்ட்டு நம்ம சமூகத்துல ஒரு பார்வை இருக்குது இல்ல. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். இல்ல, அதுக்கான காரணம் என்னன்னா பாலியல் ரீதியில பாத்தீங்கன்னா பெண்களை அப்ஜெக்டிஃபை பண்றது அப்படின்றது வந்து காலங்காலமாக யூனிவர்ஸ்ல நடந்து வந்திருக்கு. நீங்க மன்னர்கள் காலத்துல இருந்து எடுத்து பாத்தீங்கன்னா இப்ப அந்த புறம்னு இருக்குங்க. இந்த அந்த புறம்னு ஆண்களுக்கு இருந்திருக்கா? தலைவரே, சட்டங்கள் வந்து அதுக்கப்புறம் பல போராளிகள் வந்து போராடி இன்னைக்கு எங்கேயோ வந்துட்டோம் தலைவரே. இன்னைக்கு அது எக்ஸ்ட்ரீமை தாண்டி அடுத்த ஸ்டேஜுக்கு போய் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. வேகுமார், சட்டங்கள்லாம் வந்துருச்சு. அந்த புறம்ன்ற கான்செப்ட் எத்தனையோ வருஷமா இருந்திருக்கு. சரியா? இன்னைக்கு அந்த சட்டத்தை கொண்டு வந்து நம்ம வந்து மாற்றிப்போம். ஒரு 100 ஆண்டுகளாக மாற்றிருக்கோம். 2000 ஆண்டுகளாக நம்ம ஒரு வழிமுறையில் இருந்திருக்கோம். சரியா? அது நீ 100 ஆண்டில் மாற்ற முடியுமானா மாற்ற முடியாது. இது லைக் சேயிங் தட் 75 ஆண்டுகளாக இங்கே ரிசர்வேஷன் இருக்குது, இடஒதுக்கீடு இருக்குது. 75 ஆண்டுகளாக நீ தான் அனுபவிக்கிறியே அப்படின்னு. ஏன் 2000 ஆண்டுகளாக ஒரு 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 பிரச்சனை இருந்திருக்கு. சரி, 2000 ஆண்டுகளாக சாதி பாகுபாடு இல்லாமல் இருந்திருக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 700 ஆண்டுகளாக இருந்திருக்கும்ல, ஒரு 500 ஆண்டுகளாக இருந்திருக்கும்ல. இப்போ இந்த 500 ஆண்டுகள் பாகுபாடு என்பதனை நீ 75 ஆண்டுல சரி பண்ண முடியுமானா முடியாது. இடஒதுக்கீடு விஷயத்துல நான் மறுக்கவே இல்லை. அதுதான் நான் சொல்றேன். இதுதான் அப்ஜெக்டிஃபைங் ஃபீமேல் இருக்கு இல்லையா, அதுலேயும் வருது. சரியா? பெண்கள் என்றாலே அவங்க வந்து ஃபஸ்ட்டு கான்டாக்ட் செக்ஷுவலாக தான் பார்க்குறது, அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாமே வருது. அந்த பிரச்சனை இயல்பாகவே இருக்குங்க. அது ஏன் இயல்பா வந்துச்சு? அந்த பிரச்சனை அது பிரச்சனை இல்லை, அந்த எண்ண ஓட்டம் இயல்பா ஏன் வருது? நான் இன்னும் கொஞ்சம் மேபி என்ன சொல்றது, எத்தனை பேர் டிஸ்அக்ரி பண்ணுவாங்க, அக்ரி பண்ணுவாங்க எனக்கு தெரியல. ஃப்ரம் நீ அது எங்க இருந்து ஆரம்பிக்குது? எங்க இயல்புலேயே ஆம்பளை அதை நான் இதை நார்மலைஸ் பண்றதா சொல்ல, உண்மையிலேயே அவன் அப்படித்தான் இருக்கான். ஓகேவா? அவனுடைய அது மனநிலையா இல்ல அவனுடைய ஹார்மோனா இல்ல அவனுடைய டிசைனா என்னன்னு தெரியல, அவன் சபலம் பிடிச்சவனா தான் இருக்கான். அதுதான் சொல்றேன். இப்ப ரேண்டமா பார்த்த ஒரு செகண்ட்ல ஒரு பொண்ணை யாருன்னு தெரியாது, பேர் தெரியாது, ஊர் தெரியாது, பார்த்த செகண்ட்ல நல்லா இருக்கிறாங்கன்னு உடனே இவங்களோட நம்ம அப்படி இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்கிற புத்தி ஆண்களுக்கு இருக்கு. நான் இல்லைன்னு சொல்ல.
அதை நான் என்ன வகையிலயும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க- புனிதம் கற்பிக்கல. புனிதம் கற்பிக்க நான் சொல்லல. நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி இருக்கும் பொழுது பெண்களுக்கு கூடுதல் பாதுகாப்பு தேவைப்படுகிறது. தப்பே இல்ல. அவ்வளவுதான். அதுக்கான சட்டம் கொண்டு வரப்படுகிறது. இப்போ ஒண்ணும் இல்ல. see இயல்பா பாருங்க. வெரி naturally a bare chested man is okay. A bare chested man is not being questioned. கேமரா ஆஃப் பண்ணிட்டு பேசினா மேபி நீங்க இதே தான் பேசுவீங்களா இல்ல வேற மாதிரி இல்ல பேசுவீங்களா? நான் இதே தான் பேசுறேன். bare chested man do is you want to just sound like more என்ன சொல்ற balanced and matured? no, I am not. See, I don't want to be matured. I don't want to be balanced. I want to be raw. And I am being raw. சரியா? இங்க வந்து நான் not matured, I am not balanced. சரியா? நான் எதையுமே நான் ப்ரொஜெக்ட் பண்ண விரும்பல. என்னோட மைண்ட்ல இருக்கிறத நான் சொல்றேன். ஒரு bare chested man நம்ம அக்செப்ட் பண்றோம். இப்போ ஒரு ஃபீமேல் வந்து ஒரு ஸ்லீவ்லெஸ் போட்டு வந்தா கூட நம்ம வேற மாதிரி தான் பார்ப்போம். இல்ல நீங்க மறுக்க முடியுமா? மறுக்க முடியாது. அப்போ இந்த ஸ்டிக்மா அவங்களுக்கு இருக்குல்ல? இருக்கு. அப்ப அதுக்கு தான் இந்த பாதுகாப்பு தேவைப்படுது. பாதுகாப்பு வேணாம்னு யார் சொன்னது? பாதுகாப்பு பாதுகாப்புல தேவைப்படுது. நமக்கு சட்டம், நான் தான் சொல்றேன், சட்ட பாதுகாப்பு இன்ஃபேக்ட் தவறு செய்பவர்களுக்கு இப்ப இருக்கிற தண்டனைகளை விட இன்னும் கடும் தண்டனை, இன்னும் விரைவான தண்டனை அப்படிங்கிறது ஏற்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறோம். ஏன்னா நம்ம வீட்லயும் பெண்கள் இருக்காங்க. அதுக்காக 10ல 2 பேர் ஆம்பளை அவன் அப்பாவியா இருந்தாலும் போனா பரவாயில்ல, 8 பேரை காப்பாத்தினா போதுன்றதை என்னால ஏத்துக்க முடியாதுன்னு சொல்றேன். பரவாயில்லன்னு சொல்லி இங்க யாரும் வந்து இது மாதிரி ஆனா இப்ப இந்த இவரை இறந்து போயிட்டாரு அப்படின்றது இதை நியாயப்படுத்தி பேசக்கூடிய ஜென்மங்கள் வந்து குரூரமான ஜென்மங்கள் தான். கஸ்தூரி அழகா சொல்லியிருந்தாங்க இவங்களை பார்த்து. அதாவது சின்மயுடைய போஸ்ட் எடுத்து போட்டு கொஞ்சம் ரொம்ப தப்பான போஸ்ட்டுமா இது அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல தான் அவங்க போட்டிருந்தாங்க. ஆல் மென் ஆர் நாட் ஈவில் அண்ட் ஆல் விமன் ஆர் நாட் விக்டிம். இந்த மாதிரி முதல்ல இப்படி இதை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அவங்க பேசியிருந்தாங்க. இன்னும் சில பேர்லாம் மனநல மருத்துவமனையில சேருங்க, இவங்களை கூட்டு போய் ஏன் இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்ற அளவுக்கு ஒரு பெண் போட்டிருந்தாங்க. இது நான் சொல்றது எல்லாமே ஒரு பெண் இன்னொரு பெண்ணு. ஏன்னா நீங்க எப்படி கொண்டு போறீங்கன்னா, சின்ன எப்படி கொண்டு போறேன், நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், அதனால நான் பாதிக்கப்பட்டதுனால எல்லா பெண்ணும் பாதிக்க தான் பட்டிருப்பாங்க, எல்லா ஆண்களும் இந்த மாதிரி தான் செய்வாங்க அப்படின்ற ஒரு 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 மைண்ட் செட்டுக்கு ஷீ இஸ் டேக்கன் ஹர் செல்ஃப். சரியா? அப்போ யூ ரிக்வயர் சைக்கலாஜிக்கல் சப்போர்ட். உனக்கு தேவை சைக்கலாஜிக்கல் சப்போர்ட் தான் தேவை, கவுன்சிலிங். சரியா? ஆர் யூஆர் டூயிங் இட் ஃபார் அட்டென்ஷன் சீக்கிங். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நான் வந்து மெச்சூர்டாக காமிச்சிக்கணும், இல்லை ஒரு இதுவாக காமிச்சிக்கணுன்றதுக்காக நான் பேசுகிறேன்னான்னு கேட்டிங்க இல்லையா? நீ அதான் பண்ணுற. சின்மையை சொல்கிறேன், நீ அதான் பண்ணுற. அட்டென்ஷன் சீக்கிங்காக நீ பண்ணுற, இல்லை நீ அந்த விக்டிம் ரொம்ப ஒரு நீ வந்து விக்டிம் அப்படின்றதுக்குள்ள நீ போய் உழுந்துக்கிட்டு நீ அப்படியே அந்த விக்டிம்ன்றதை நீ மனசுக்குள்ளே ஏற்றிக்கிட்டு நீ அதை வந்து நான் விக்டிம் நீ அதை இது பண்ணிக்கிட்டு இருக்க. சரியா? ஐ ஹவ் சீன் விக்டிம்ஸ் கம் அவுட் அண்ட் ஹவ் டன் ஸோ மச் ஃபார் கான்ட்ரிபியூட்டட் ஸோ மச் ஃபார் த சொசைட்டி. உன்னால் முடிஞ்சால் அதை பண்ணு. அதை விட்டுவிட்டு உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கல, இந்த சொசைட்டி இருக்குது, ஆண் உறுப்புகள் இருக்கின்ற வரை, பெண் உறுப்புகள் இருக்கின்ற வரை இச்சைகள் இருக்கத்தான் செய்யும், உடல் ரீதியான இச்சைகள் இருக்கத்தான் செய்யும். சரியா? அது உனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அதை அவாய்ட் பண்ண முடியாது. சரியா? அப்படி அந்த இச்சைகள் இருக்கும் பொழுது அது சம்டைம்ஸ்ன்றதை விட அது வந்து இங்கே இருக்கக்கூடிய சட்ட நடைமுறைகளுக்கு புறம்பாக நடப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். சரியா? அப்போ அது மாதிரி நடக்கும்பொழுது அது கட்டுப்படுத்த தான் நம்மளால் முடியுமே தவிர இந்த ஆண் உறுப்புகளே இல்லாமல் பண்ண முடியுமா, பெண் உறுப்புகளே இல்லாமல் பண்ண முடியுமா? முடியாது. சரியா? அப்போ இங்கே என்ன பிரச்சனைனா, வி டோன்ட் ஹேவ் மெச்சூர். நம்ம மெச்சூராக அட்ரஸ் பண்ண விரும்பலை. அந்த நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே ரியாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். அந்த நிமிஷத்துக்கு ரியாக்ட் பண்ணணுன்றதுக்கு எனக்கு அட்டென்ஷன் வரணும்னு நினைக்கிறோம். இதான் நம்ம நினைக்கிறோமே தவிர லாங் டேர்மில் யாருமே யோசிக்கிறது இல்லை. அதுதான் இங்கே பிரச்சனை. ஓகே, மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். எத்தனை பேர் என்ன திட்டுறாங்கன்னு தெரியல. கிஷோர் ப்ரோ பேசும்போதே எதிர்த்து பேசிட்டே நீ என்னதான் நிறைய பேர் திட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை என்னவோ பார்ப்போம். ரொம்ப நன்றி பிரதர்.